முதலமைச்சர் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. ஆமாம், அந்த 1000 ரூபாய் எங்கேருந்து வந்தது, யாரோட நிதியிலேருந்து ஒதுக்கப்பட்டதுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இந்த பேங்க்கில் போய் போடுறோம் பாரு காசு, பிடிக்கிறான் ஜிஎஸ்டி செக்குக்கு அதுக்கு பேலன்ஸ் இல்லை, அப்படி இப்படி ஏதோ சொல்லி பிடிச்சிட்ருக்காங்க. எவன் வீட்டு பணத்தை திருடுறாங்கன்னு தெரியல. ஒரு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், மக்களுக்கு நன்மை செய்ய தான் வந்திருக்கு. அதாவது இருக்கப்பட்டவன்கிட்ட பிடிங்கி இல்லாதவனுக்கு கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம். ஆனால் இங்கே என்ன பண்ணுது, இல்லாதவனை சாவடிச்சுட்டு இருக்கப்பட்டவனை வாழ வைக்குது. இப்போ எந்த கவர்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த விஜய் மல்லையாவுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க. ஆனால் சாதாரண விவசாயிகளாக இருக்கட்டும், இந்த கணவனை இழந்த பெண்கள்லாம் நிறைய பேர் கடன் கட்ட முடியாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கட்டியே ஆகணும், லோன் அமௌண்ட்டை கட்டியே ஆகணும். கட்டலைன்னா லோன்காரன் ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டோம். இது தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் கோடியாக அடிச்சுட்டு போனவங்கலாம் சுகவாசமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒன்றுமே இல்லாத சில பேர் இருக்காங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான்லாம் எடுத்துகிட்டா என் கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் புருஷனும் சேர்த்து வைக்கல, என் அப்பனும் சேர்த்து வைக்கல, எனக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் என் பேரில் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ நானும் லோன் எடுத்திருக்கேன். இப்போ லோனு 2-3 மாதம் கட்டலைன்னா போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. டார்ச்சர் பண்ணி லோனை கட்டு. ஆனால் எதுக்கு பெரிய இப்போ பார்த்துருப்பீங்க, நான் சொல்கிற ஆளுங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க. இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டை போட போகிறோம். திருப்பி ஓட்டு போட்டு நீங்கள் வாழுங்க, நாங்கள்லாம் சாவுறோம் அப்படின்னு ஓட்டு போட்டு வாழ வைக்கிற தலைவர்கள் வீட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்குன்னு. ஆனால் ஓட்டு காலங்காலமாக அவங்களுக்கே ஓட்டு போடுற நம்ம வீட்டையும் பாருங்கள், நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடினா ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் பயன். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு நம்ம பின்னாடி உட்காந்துட்டு தலையாட்டிகிட்டே உட்காந்துட்ருக்கோம். இதுதான் நடக்குது.